வந்து 4 தொகுதிக்கு உட்பட்டது. கொளத்தூர், வில்லிவாக்கம், ராயபுரம், திருவிக நகர் 4 தொகுதிக்கு உட்பட்ட எல்லாரும் தாயுள்ளத்தோட வந்து தொண்டர்களை அரவணைச்சிக்கிட்டாரு. என்ன ஒரே ஒரு கருத்து சொன்னார்னா, எல்லாரும் போய் இமீடியட்டா அந்த உறுப்பினர் கார்டை வாங்கிட்டு களப்பணியில் இறங்கி வேலை பார்க்க சொல்லியிருக்காரு, எங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்காரு. அதனால வந்து 2026 எல்லாருக்கும் ஒன்னே ஒன்று சொல்றேன், இந்த அதிமுக காணாத போயிடும், அடுத்தது ஆட்சியே வராதுன்னு சொன்னவங்களுக்குலாம் ஒரு பதிவை உங்களுக்கு இந்த நேரத்தில் பதிவு பண்றேன். தொண்டர்கள் 2 கோடி தொண்டர்கள் வாயிலா நான் ஒரு கருத்தை சொல்றேன். 2026 மட்டும் இல்ல, 2031லயும் அண்ணன் எடப்பாடியார் தான் முதல்வராவது உறுதி. இதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்காக நாங்க எல்லாரும் வந்து தாய் கழகத்தில் வந்து இணைஞ்சு இருக்கிற தொண்டம் பூரா அம்மாவோட அம்மா சொன்னாங்களே இந்த கழகம் 100 ஆண்டு ஆளுன்னு, அந்த சொன்னதுக்கு ஆணைக்கிணங்க இந்த ஒட்டுமொத்த தொண்டர்கள் எல்லாம் இறங்கி களப்பணியில் வேலை பார்க்க போறோம். இன்னும் ஒரு நாளில் வந்து தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். நாங்கள் வந்து இறங்கி ஃபீல்டில் வழங்கி அந்த 2 தொகுதி வில்லிவாக்கம், கொளத்தூர், ராயபுரம், திருவிக 4 தொகுதியும் வெற்றி கனியை பரிச்சையை தாண்டி அண்ணன் எடப்பாடியார் கையில் ஒப்படைக்கணுன்றது சபதை எடுத்திருக்கோம். இதுல எங்களுக்கு தொண்டர்கள்லாம் ரொம்ப உற்சாகமா இருக்கிறோம். இன்னைக்கு தான் எங்களுக்கு எல்லா பண்டிகையும் இருந்த மாதிரி தீபாவளி, பொங்கல் எதுவுமே எல்லாமே இன்னைக்கு வந்து நாங்க சேர்ந்ததுனால எங்ககிட்ட இருக்கிற பாரத்தெல்லாம் மொத்தத்தையும் இறக்கி வச்சுட்டோம் அண்ணன் எடப்பாடியார்கிட்ட. அவர் நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தைக்கு எல்லாமே கட்டுப்பட்டு போய் எல்லாம் களப்பணியில ஈடுபட போறோம். நீங்க எதாவது கேட்கணும் கேட்டுங்க. இப்போ நான் பொதுவாக ஒரு கருத்து சொல்றேன். அவங்கவுங்க கட்சி என்ன சொல்லுவாங்க, அவங்கவுங்க தான் திமுக தான் வரும்னு சொல்லுவாங்க. நாங்க சொல்றோம் பாருங்க, இன்னைக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதி எல்லாமே ஃபால்ஸ் வாக்கு கமிட்மெண்ட். எந்த கமிட்மெண்ட்டும் நீங்க நிறைவேற்றல. நீங்க இப்ப 5000 போட்டோ இல்ல அதுக்கப்புறம் 2000 பணம் போட்டோ திசை திருப்பலாம்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு இந்த கொளத்தூர்லயே உங்களுக்கு வந்து 10 வருஷம் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு. மூணு முறை அவர் எம்எல்ஏ, 15 வருஷம். இந்த 5 வருஷம் வந்து முதலமைச்சராக இருந்தாரு. ஆனா அங்க தொகுதியில பாத்தீங்கன்னா 4000 கோடின்னு ஒரு ஸ்கீமை போட்டாரு. அந்த காவாலாம் இன்னியும் மழை தண்ணியா வந்தா அங்க நிக்கதான் செய்யுது. ஏன்னா நான் கொளத்தூர்ல வசிக்கிறதுனால அந்த விஷயத்த சொல்றேன். நான் நீங்க தண்ணி இன்னைக்கு ராட்சச மோட்டாரை போட்டு மழை வந்தாக்கா எல்லா இடத்துலயும் எடுத்து விடுறாங்க. அதுதான் அவ்வளவு நிலை. நீங்க பாருங்க, பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கு, ரவுடிசம் இருக்கு, கொலை எல்லாமே இருக்கு. இந்த இதுல ஆட்சியில எத்தனை என்கவுண்டர் போட்டாங்க, அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எவ்வளவு ரவுடிசம் தலை தூக்கி இருக்கு. இதெல்லாம் வந்து சும்மா இந்த மீடியா வாயிலாவும் இந்த ட்விட்டர் அதெல்லாம் போட்டு நீங்க வந்து பிராபகண்டா பண்ணதுனால நீங்க ஜெயிக்க முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் திமுக, 5 வருஷம் அதிமுக தான். அதுல ஒரே ஒரு சாதனை முறியடிச்சவங்க எங்க அம்மா மட்டும்தான். 10 வருஷம் 2வது வாட்டி ஆட்சி அமைச்சாங்க. அது பாத்தீங்களா? அதனால வந்து மீண்டும் எடப்பாடியார் தான் முதல்வராவது. அது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. நாங்க சொல்ல வேண்டியது இல்லை. அடுத்தது எங்க ஆட்சி தான்.